எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் தொடரின் 12வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல்லியிருப்போம். பெற்றோருக்கு, நண்பர்களுக்கு, நம்மை உதவியவர்களுக்கு. ஆனால் ஒரு நபருக்கு மட்டும் பல நேரங்களில் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். அந்த நபர் யார் தெரியுமா? நாமே. நண்பர்களே, ஒரு நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்காக எவ்வளவு அன்பாக இருக்கிறோம். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஆறுதல் சொல்கிறோம். யாராவது தவறு செய்தால் மன்னிக்கிறோம். யாராவது தோல்வியடைந்தால் அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். ஆனால் நாமே ஒரு தவறு செய்தால் நம்மையே கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்து விடுகிறோம். என்னால் எதுவும் முடியாது, நான் சரியாகச் செய்யவில்லை, எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று நமக்குள்ளேயே பேசிக்கொள்கிறோம். உங்களுடைய மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் உங்களிடம் வந்து, நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீ ஒரு பயனற்ற மனிதர் என்று சொல்வீர்களா? இல்லை, பரவாயில்லை, மீண்டும் முயற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்வீர்கள். அதே அன்பை நமக்கும் நாம் கொடுக்க வேண்டும். சுய அன்பு என்றால் நம்மை மட்டும் பற்றி நினைப்பது அல்ல. அது நம்முடைய மதிப்பை புரிந்து கொள்வது, நம்முடைய உடலை கவனிப்பது, நம்முடைய உணர்வுகளை மதிப்பது, நம்முடைய பயணத்தை ஏற்றுக்கொள்வது. நண்பர்களே, இன்று நீங்கள் இருக்கும் நிலைக்கு வருவதற்கு முன் எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருப்பீர்கள்? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை தோல்விகள், எத்தனை மீண்டும் எழுந்த தருணங்கள். அந்த எல்லா தருணங்களிலும் உங்களுடன் இருந்த ஒரே நபர் நீங்கள். அந்த உங்களுக்காக இன்று ஒரு நன்றி சொல்லுங்கள். இப்போது ஒரு நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், என்னைப் பற்றி நான் நன்றி சொல்லும் விஷயங்கள். பிறகு எழுதுங்கள், நான் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருப்பதற்கு நன்றி. கஷ்டங்களை கடந்து வந்த எனக்கு நன்றி. என்னுடைய திறமைகளுக்கு நன்றி. என்னுடைய நல்ல மனதிற்கு நன்றி. என்னுடைய பொறுமைக்கு நன்றி. என்னுடைய உடலுக்கு நன்றி. என்னுடைய அனுபவங்களுக்கு நன்றி. என்னுடைய கனவுகளுக்கு நன்றி. என்னுடைய வளர்ச்சிக்கு நன்றி. என்னை நான் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்கு நன்றி. இன்று ஒருமுறை கண்ணாடி முன் நிற்கவும். உங்கள் கண்களை பார்த்துக் கொண்டு சொல்லுங்கள், நான் உன்னை மதிக்கிறேன். நீ கடந்து வந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி. நீ போதுமானவன். நீ போதுமானவள். நான் உன்னை நேசிக்கிறேன். முதலில் இது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்யும்போது நம்முடைய மனதுடன் ஒரு அழகான உறவு உருவாகும். சரி நண்பர்களே, இப்போது அமைதியான ஒரு இடத்தில் அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் கைகளை இதயத்தின் மீது வையுங்கள். மெதுவாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை பயணத்தை நினைத்துப் பாருங்கள். சிறு வயதில் இருந்த உங்களை நினைத்துப் பாருங்கள். அந்தச் சிறிய குழந்தை, அவளுக்கு அல்லது அவனுக்கு எத்தனை கனவுகள் இருந்தன, எத்தனை ஆசைகள் இருந்தன. அந்தக் குழந்தையிடம் சொல்லுங்கள், நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களை நினைத்துப் பாருங்கள். அந்த நேரங்களில் நீங்கள் அழுத தருணங்கள், கவலைப்பட்ட தருணங்கள். ஆனால் நீங்கள் அதைக் கடந்து வந்தீர்கள். அந்த உங்களிடம் சொல்லுங்கள், நன்றி, நீ வலிமையானவன். நீ வலிமையானவள். நீ தொடர்ந்து முயற்சி செய்ததற்கு நன்றி. இப்போது உங்கள் உடலை நினைத்துப் பாருங்கள். உங்கள் கண்கள், உங்கள் கைகள், உங்கள் கால்கள், உங்கள் இதயம், இவை அனைத்தும் தினமும் உங்களுக்காக வேலை செய்கின்றன. உங்கள் உடலிடம் சொல்லுங்கள், என்னை பாதுகாத்ததற்கு நன்றி. என்னுடன் இருந்ததற்கு நன்றி. இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு மென்மையான ஒளி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி அன்பு, அமைதி, நம்பிக்கை, மன்னிப்பு இவற்றால் நிரம்பியுள்ளது.
அந்த ஒளி உங்கள் முழு உடலையும் நிரப்புகிறது. துவாகச் சொல்லுங்கள், நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நன்றி. என் பயணத்திற்கு நன்றி. இப்போது உங்கள் மனதில் ஒரு உறுதிமொழியைச் சொல்லுங்கள். நான் மற்றவர்களுக்குக் கொடுக்கும் அன்பைப் போலவே எனக்கும் அன்பு கொடுப்பேன். ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களைத் திறக்கலாம். இன்று உங்களைப் பற்றி ஒரு நல்ல விஷயத்தை எழுதுங்கள். உங்களுக்காக 15 நிமிடங்கள் நேரம் ஒதுக்குங்கள். கண்ணாடி முன் நன்றி சொல்லுங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள். என்னுடைய எந்த குணத்திற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும்? என்னை நான் நேசிக்க இன்று என்ன செய்யலாம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருமைப்படும் ஒரு விஷயம் என்ன? நண்பர்களே, உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பில் முக்கியமானது முதலில் உங்களிடமிருந்து வர வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரமும் மாற ஆரம்பிக்கும். இன்று முதல் சொல்லுங்கள், நான் எனக்கு நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கைக்கு நன்றி. நான் என்னை நேசிக்கிறேன். நன்றி. 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 16 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 13 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.